வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆமாங்க, இப்போ இந்த கோவா தாத்தா சேனலை நம்ம நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதாவது டாக் வித் தயா இந்த நேம்ல தான் இந்த வீடியோ வரப்போகுது. ஆமாங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு டாக் வித் தயால என்ன பார்க்க போறோம்? சினிமா செய்தி. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ரெண்டு செய்தி எடுத்து வந்துருக்குங்க. ஒண்ணு, நம்ம எஸ்.ஏ. சூர்யா இருக்காருங்கள, அவரு சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது ஹோட்டல்ல ஒரு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வேலை செஞ்சு அவரு முன்னுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தார். இன்னைக்கு தமிழ் சினிமா துறையில சும்மா நடிப்பு அசுரன், அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கியிருக்காருங்க. ஆமாங்க, இதை கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது காமெடியனும் வில்லனும் சேர்ந்த மாதிரி செஞ்ச கலவையில அவர் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி இப்படின்னு அது எப்படி வர்ணிக்கிறதே தெரியல, எனக்கு பிடிக்கும். ஆனா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான். சரி, அடுத்தது இன்னொன்னு விஷயம் என்னடானா, நம்ம ஆந்திரா பிரதேசல நம்ம பிரபாஸ் நடிக்கும் கல்கி படத்துல அதை பத்தி, அது என்னன்னா, அதுல கல்கி படத்துல ஒரு கார் ஒண்ணு நடிக்குதாங்க. ஆமாங்க, அந்த கார் அசுர பலன்ல சும்மா எப்படி, அதாவது அந்த வடிவமைச்சுக்கிறாங்க, கிராண்டா இருக்குது. பெரிய ஒரு மாதிரி அதை பார்க்கும் போது பிரம்மாண்டமா இருக்குது அந்த கார். அந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இதை ஜனங்க கிட்ட நம்ம எப்படி இது வரவேற்கிறான்னு முன்னோடியா பார்க்கலாம் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி பப்ளிக் ரோட்ல அதை விட்டுருக்காங்க. படத்துக்கும் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி அது பப்ளிக் ரோட்ல விட்டுருக்காங்க. எல்லாமே அந்த காரை கடந்து போகும்போது ஜனங்க நின்று அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த காரை பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, படத்துல அந்த காரு பேசுதாங்க. அதுதான், ஆஹா, என்னடா கார் பேசுதா, இது எப்படி இது? சரி, என்னவோ டைரக்டர் அது ஐடியா பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கார் பேசுறதுக்கு வாய்ஸ் கொடுத்துக்குது யார் தெரியுமா? கிருத்தி சுரேஷ். அவங்க தாங்க, நடிகர் கிருத்தி சுரேஷ் தாங்க அது வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, கார் அசுரமா இருக்குது, அசுரம். அதாவது கார் மாதிரியே இல்லை, அது ஒரு மாதிரி மலையில போற மாதிரி அப்படி இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் எப்படி அமையும்? எனக்கு என்னவோ அந்த WWEல வர அந்த அந்த ஃபைட்டருங்களுடைய குரல் கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு தோணுதுன்னா அவருக்கு தோணாமையா இருக்கும் டைரக்டருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்கோசம் கிருத்தி சுரேஷ் அவங்க பேச வச்சிருக்காங்க. பார்ப்போம் அது செட் ஆகுதா இல்லையான்னு. அந்த படம் வந்த பிறகு நம்ம மீண்டும் பார்ப்போம். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. எப்பவும் போல உங்க ஆதரவை தாங்க. இந்த பெல் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி மீண்டும் இந்த தாத்தா திருப்பி தாத்தானே வருது பாரு. மீண்டும் இது டாக் வித் தயாவை ஆதரிங்க. சரிங்க, வெல்கம்.